ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகனோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜனநாயகனை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இதில் அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. படத்தில் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் சாங்ஸை புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு, அந்த விஷயத்தையும் இப்போ மாற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை ரீசெண்டாக போஸ்டரில் கூட மாற்றணும், அதுக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ நான் எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பலை, தியேட்டரில் பாருங்கள், செம்மையான ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சீஃப் மினிஸ்டர் டைட்டிலை பற்றி ஒரு இன்டைரக்டாக பேசியிருக்காரு. அண்ட் அனிருத் அவர்களோட சாங்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. தியேட்டரில் பார்க்குறப்போ அது இன்னும் பல மடங்காக இருக்கும். ஸோ இதுக்காக அனிருத் அவர்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் அம்பேத்கர் சட்டம் அப்படிங்கிறத டிவிகே சட்டம் அப்படிங்கிற மாதிரி சென்சாரில் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. ஸோ சென்சார் விதிகளுக்கு உட்பட்டு தான் பொலிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். அண்ட் படம் ஸ்டார்டிங்கில் இருந்து நிறைய விஷயங்களை சந்திச்சுட்ருக்கு. இன்றைக்கி ரிலீஸ் டேட் வரைக்கும் வந்திருக்குன்னா கண்டிப்பாக மக்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாட போகிறாங்க. அதுவும் தளபதியோட லாஸ்ட் படம் வேறு. ஸோ சிஎம் ஆகி தான் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அவர் சிஎம் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கிளைமேக்ஸ் மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. சப்போஸ் இதில் தளபதி சிஎம் ஆகிற மாதிரி காட்டியிருக்கா அப்படிங்கிறத பற்றி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் இன்னும் லீக்கான வெர்ஷனை பார்க்கல அப்படிங்கிறத சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.